மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான தொகையை தேர்தல் கருதி முன்கூட்டியே வழங்கியதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திரளான பெண்கள் நேரில் நன்றி தெரிவித்தனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தகவல்களை பதிவு செய்யுங்கள். இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு காணொலியை பதிவிட்டு அதனோடு ஒரு செய்தியும் சொல்லியிருந்தார். அதாவது வரக்கூடிய 3 மாதத்துக்கு, நடப்பு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கும் உரிமை தொகையினை முன்கூட்டியே செலுத்துவதாக இன்றைய தினமே செலுத்தப்பட்டதை தெரிவித்திருந்தார். கூடுதலாக சம்மர் வெக்கேஷன் சொல்லக்கூடிய அந்த கோடை காலத்துக்கான சிறப்பு தொகுப்பாக 2000 என மொத்தம் 5000 ரூபாய் உங்க அக்கௌண்டில் வர வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு என்பது மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய 1.31 கோடி மகளிருக்கு பொருந்தும் எனவும் அவருடைய வங்கிகளில் வர வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்ததோடு மட்டுமில்லாம மீண்டும் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தற்போது வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக திமுகவை சேர்ந்த மகளிர் இந்த பகுதியில் கூறி அவருக்கு உற்சாகமான வரவேற்பு மற்றும் அவர்களுக்கான இந்த நன்றி தெரிவிக்கும் விதமாக இங்கு கூடியிருந்தனர். தொடக்கத்தில் முதலமைச்சர் வருகைக்காக அவர் தொடர்ந்து உற்சாகமாக நடனம் ஆடி பாட்டு பாடி கொண்டாடி இருந்த சூழல் பார்க்க முடிந்தது. பட்டாசு வெடித்து இனிப்புகளையும் வழங்கி வந்தார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் காலத்துக்குள்ளாகவே முன்கூட்டியே பணம் கொடுத்திருப்பது என்பது மகளிருக்கு மிகுந்த ஒரு உதவியாக இருக்கும் எனவும், அதே நேரத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு பணம் வந்து சேருமா சேராதா என்ற ஒரு சந்தேகம் இருந்ததாகவும் அதனை முதலமைச்சர் நிவர்த்தி செய்து விட்டதாகவும் அவர்கள் கூறி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதே போல தொடர்ந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மேலும் இந்த உரிமை தொகையை உயர்த்துவதாக அறிவித்திருப்பது என்பது திமுக இந்த தேர்தலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதல் தேர்தல் வாக்குறுதியாக கருதப்படுகிறது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு அறிவிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான முதல் தேர்தல் வாக்குறுதியாக அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதற்கும் சேர்த்து நன்றி தெரிவிக்கும் விதமாக திமுகவை சேர்ந்த மகளிர் இந்த பகுதிக்குள்ளாக அண்ணா அறிவாலயம் திமுக தலைமை அலுவலகத்தில் கூடி மகிழ்ச்சியை தெரிவித்தது மட்டுமில்லாமல் முதல்வருக்கு நன்றியும் தெரிவித்தார்கள். அந்த காட்சியில் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மாணிக்கம். மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான தொகையை தேர்தல் கருதி முன்கூட்டியே வழங்கியதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திரளான பெண்கள் நேரில் நன்றி தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 3 மாதங்களுக்கான தொகையை முன்கூட்டியே வழங்கியதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திரளான பெண்கள் நன்றி தெரிவித்து வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கி கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தகவல்களை கூறுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது. பெண்களுக்கென்று புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தமிழக முதலமைச்சர் பல்வேறு சிறப்பு சலுகைகளை வழங்கியிருந்தார். மிக முக்கியமாக சட்டப்பேரவையிலே இது குறித்து முதலமைச்சர் பேசும் பொழுது கூட சொன்னார், இது ஏதோ பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய நிதி உதவி அல்ல. பெண்கள் வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் நமக்காக நிறைய பணிகளை வீடுகளிலே செய்கின்றார்கள். அதற்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் தானே தவிர இது தமிழக அரசா அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவி அல்ல. இது அவர்களுக்கான ஊதியம். அவர்கள் வீடுகளில் செய்யக்கூடிய வேலைகளுக்காக, அந்த பணிகளுக்காக வழங்கப்படக்கூடிய ஊதியம் என்ற கருத்தை முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த 1000 ரூபாய் என்பது அறிவிப்பு செய்யப்பட்டு தொடர்ந்து தமிழக அரசால் கடந்த 2023 முதலே வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த 1000 ரூபாயை உயர்த்தி வழங்குவதற்கான ஒரு அறிவிப்பினை தான் இன்று முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அதன்படி புதிய அரசு மீண்டும் திமுக தலைமையில் அமைந்தால் 2000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருந்தார். விடியல் மகளிர் பயனர் திட்டம், புதுமை பெண்கள் திட்டத்தின் கீழே கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கெல்லாம் மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று அடுக்கடுக்காக பெண்களுக்கு பல திட்டங்களை தமிழக அரசு அறிவித்திருந்தாலும் கூட இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களால் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய திட்டமாக இருக்கின்றது. மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது கிராம பொருளாதாரத்திலே மிகப்பெரிய உதவியாக பெண்களுக்கு இருந்து வருகின்றது. எனவே இந்த திட்டத்திற்கு பெண்களிடையே நல்ல வரவேற்பு இருந்து வந்த நிலையில்தான் இந்த திட்டத்திலே அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான நிதியை ஒரே தவணையாக முதலமைச்சர் இன்று விடுவித்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் இன்று திடீரென்று இந்த 3000 ரூபாய்
மேலும் கோடை காலத்தை எதிர்கொள்வதற்கான சிறப்பு தொகுப்பு என்ற அடிப்படையிலே 2000 ரூபாய் என்று இன்று காலை 8 மணி அளவில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,31,00,000 மகளிரில் பெரும்பான்மையினருக்கு இன்று காலையே அந்த நிதி ஏறிவிட்டது. திடீரென்று 5000 ரூபாய் என்ற அளவிலே அந்த நிதி வங்கிகளில் இருந்து அவர்களுக்கு இருப்பு வைக்கப்பட்ட நிலையிலே மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக அது அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் ஏராளமான பெண்கள் இப்பொழுது திரண்டு வந்து அறிவாலயத்திலே முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்திப்பின் மூலமாக மகளிர் உரிமை தொகையை தேர்தல் காலத்திற்கும் சேர்த்து முன்கூட்டியே விடுவித்ததற்கும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் போது மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக அறிவித்ததற்குமான நன்றி தெரிவிப்பாக பெண்கள் திரளாக வருகை தந்து அண்ணா அறிவாலயத்திலே முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றார்கள். ஆட்டம் பாட்டம் மேலதாளம் என்று பெண்கள் உற்சாகமாக திரண்டு வந்தும் பட்டாசுகள் வெடித்தும் அறிவாலயத்திற்கு வருகை தந்து இப்பொழுது தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று ஒரே நாளிலே 1,31,00,000 பெண்களின் வங்கி கணக்குகளே 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் கிராமங்களில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் திடீரென்று 5000 ரூபாய் வந்த பிறகு அவர்களே தொடர்பு கொண்டு 5000 ரூபாய் வந்திருக்கின்றது என்று கேட்பதாக நிறைய பேர் பதிவிட்டிருக்கின்றார்கள். பலரும் சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் எழுதியிருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் திடீரென்று 5000 ரூபாய் பணம் வந்தவுடன் மகன் அனுப்பியிருப்பானோ ஊரில் இருந்து என்ற அடிப்படையிலே சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் வேலை செய்யக்கூடிய தங்களுடைய பிள்ளைகளை தொடர்பு கொண்டு 5000 ரூபாய் பணம் வந்திருக்கின்றது, நீ அனுப்பி இருக்கின்றாயா என்று கேட்டிருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் அந்த பணத்தை வங்கியில் இருந்து வந்த முகவரி பார்க்கும் பொழுது மகளிர் உரிமை தொகை என்ற அடிப்படையில் வந்திருக்கின்றது என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கின்றது. எனவே முக்கியமாக கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்று காலை முதலமைச்சர் கொடுத்த ஒரு அதிரடியான ஒரு இனிப்பான செய்தியாக இந்த 5000 ரூபாய் என்பது அமைந்திருக்கின்றது. வழக்கமாக இது போன்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்து அதையெல்லாம் வெளியிடுகின்றார் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றில்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போன்று ஒரு 3 மாத உரிமை தொகை தவணையை ஒன்றாக கொடுப்பது, கோடை கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் கொடுப்பது என்பதையெல்லாம் ஒரு மாதத்திற்கு முன்பே அந்த திட்டத்தை அறிவித்து அது தொடர்பான தொடக்க விழா நிகழ்ச்சி நடத்தி மிகப்பெரிய அளவில் அந்த விளம்பரமாக அதை செய்து கொடுத்து அதன் பிறகுதான் இது போன்ற திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படும். ஆனால் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக தமிழக முதலமைச்சர், அதிலும் குறிப்பாக அதிகாலையில் கண் விழித்து எழுந்தவுடன் அவர்களுடைய வங்கி கணக்கில் இருப்பு வைக்கப்படும் விதமாக 5000 ரூபாயை அனுப்பி வைத்திருப்பது என்பது குறுஞ்செய்தி மூலமாக பார்த்து தெரிந்து கொண்ட பலரும் தங்களுடைய நன்றியை முதலமைச்சருக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். 1,31,00,000 மகளிருக்கும் கிட்டத்தட்ட 6000 கோடிக்கும் கூடுதலான நிதி பெறப்பட்டு அந்த அடிப்படையில் இந்த தொகை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.